Comrades, welcome to Garu Defense Training Academy. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ட்ரிக்னாமெட்ரி அஃப்கோர்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ லெசனுக்கு டைரெக்டாக ஜம்ப் ஆகிடுறேன். நிறைய பேரோட காமன் மைண்ட் செட் என்னென்னா ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னாலே அமாங் அதர் சாப்டர்ஸ், அது குவாட்ராட்டிக் சீரிஸ், செட்ஸ், மேட்ரிசஸ், லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எது வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரினாலே கொஞ்சம் டஃப் தான்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு சில ஒரு 6 ரிலேஷன்ஸ் தான் இருக்குது. அந்த 6 ரிலேஷன்ஸை நம்ம ப்ராப்பராக படிக்கலைன்னா கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த 6 ரிலேஷன்ஸ் ஈஸியாக நம்ம தெரிஞ்சிச்சுன்னா 100% ட்ரிக்னாமெட்ரியில் எந்த கொஸ்டின் இருந்தாலும் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் மற்ற கொஸ்டினில் அப்படி அட்டன் பண்ணுறது கேரண்டி என்னால் கொடுக்க முடியாது. பட் ட்ரிக்னாமெட்ரியில் உங்களுக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ் அது தெரிஞ்சாலே போதும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த அஃப்கோர்ஸ் அடுத்தது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கெலாம் பேசிக்ஸ்லாம் அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ட்ரிக்னோமெட்ரிக்கு நான் ஸ்டார்டிங் ஜஸ்ட் ஒரு பேசிக் எப்படி இந்த ட்ரிக்னோமெட்ரியோட ஃபண்டமெண்டல் பித்தோக சிம்பிள் எப்படின்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் வச்சு தான் எல்லாமே பில்ட் ஆகுது. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இது ஒரு 90 டிகிரி ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா இந்த சைடு விச் இஸ் த ஸ்லாண்டட் லைன், இந்த ஸ்லாண்டட் லைன்ஸை we call it as hypotenuse. Okay, and in the base, okay, in the base region, so simple h அப்படின்னு மெயின்டைன் பண்ணிக்கிறேன். in the base region, the base portion வந்து we call it as adjacent. Okay, and இங்க இருக்கிற ஆப்போசிட் சைடு, அதாவது இங்க இருக்கிற ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த தீட்டாக்கு இது ஆப்போசிட் சைடு இருக்கிறதுனால we call it as an opposite side itself. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுதான் தெரிஞ்சுக்கணும். ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் இதுதான் பேஸ். ஓகேங்களா? அண்ட் இதை வச்சுட்டு உங்களுக்கு சைமல்டேனியஸாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லும்போது பித்தாகரஸ் தியரம் ப்ராப்பர்ட்டியும் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ பித்தாகரஸ் தியரம் ப்ராப்பர்ட்டியும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பித்தாகரஸ் தியரம்ன்றது இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் சைட். ஓகே, அண்ட் இது வந்து கன்சிடர் இது ஹெச். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்டான ஆல்ஃபபெட்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஏ, இது பி, இது வந்து சி. சரியா? பித்தாகரஸ் தியரம்காக இப்போ இருக்கிறது லார்ஜஸ்ட் சைட் ஸ்கொயர் a square is equal to summation of other two side squares. Okay, so இதை இப்படியும் எழுதிக்கலாம், hypotenuse square hypotenuse square is equal to adjacent square plus opposite square. ஓகே, இது வந்து ஜஸ்ட் பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் பித்தாகரஸ் தியரம். நம்ம இன்னும் ட்ரிக்னாமெட்ரிக்குள்ள போல, பட் இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த ஹைப்போடென்யூஸ்னா எங்க வரும், அட்ஜசன்ட்னா எங்க வரும், ஆப்போசிட்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தீட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆப்போசிட்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, இப்போ இன்கேஸ் தீட்டா வந்து இங்க இருந்துச்சுன்னா அப்போ ஆப்போசிட் சைட் இந்த சைட்ல வந்துடும். ஓகேவா? அப்போ அட்ஜசன்ட் மாறிடும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரிலாம் நம்ம புஷ் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு கான்செப்ட்ல ப்ளூ கலர் லெசன்ஸ் மட்டும் பாருங்க. பிளாக்ஸ் அந்த ஆப்போசிட் சேஞ்ச் ஆகுதுல நான் ஒரு சொல்றேன். பட் ஆப்போசிட்ன்றது தீட்டாவை ரெஸ்பெக்ட் டு அதுக்கேற்ற மாதிரி தான் மாறும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அதே டயக்ராம் கொஞ்சம் சிம்பிளாகவே போகலாம்.
ஓகே, நான் இப்போ சேம் தீட்டா இங்கே வச்சுக்கிறேன். அண்ட் இது வந்து ஹைப், இட் இஸ் ஷார்ட் ஃபார்ம் ஃபார் ஹைப்போட்டென்யூஸ். This is opposite, theta opposite side, and this is adjacent. Okay, இப்போ வந்துட்டு trigonometric relations. First relation வந்துட்டு sin theta. Okay, sin theta என்ன அர்த்தம் என்னன்னா opposite by hypotenuse. Okay, opposite by hypotenuse. Okay, and sin க்கு அடுத்தது வரது வந்து cos theta. cos theta ஓட ஃபார்முலா எப்படின்னா adjacent by hypotenuse. sin வந்து sin cosன்றதோட ஃபுல் ஃபார்ம் வந்து cosine அப்படின்னு வரும். ஸோ அதுக்கு சைனுக்கு ஆப்போசிட்டாக வரும். ஸோ சைனுக்கு ஆப்போசிட்னா adjacent side by hypotenuse. ஓகே, அண்ட் அடுத்ததாக வர ரிலேஷன் வந்துட்டு tan theta. tan thetaவோட அர்த்தமே என்னன்னா sin theta இந்த மேல இருக்கிற ரெண்டு ரிலேஷன் 1, ரிலேஷன் 2, இந்த ரெண்டு ரிலேஷனுமே டிவைட் பண்றது தான் வந்து tan thetaவோட கான்செப்ட். அப்போ 1/tan sin theta divided by cos theta. அப்போ sin theta divided by cos theta னா sin theta வந்துட்டு opposite by hypotenuse. Sorry. Opposite by hypotenuse divided by adjacent by hypotenuse. ஸோ இங்கே டினாமினேட்டர்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஹைப்போட்டென்யூஸ் கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு ஆக்சுவலாக கிடைக்கிறது வந்துட்டு ஆப்போசிட் பை adjacent. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மூணு ரிலேஷன்ஸை தரவு பண்ணால் போதும். ஓகே, ஸோ sin theta is equal to opposite by hypotenuse, cos theta is equal to adjacent by hypotenuse, and tan theta is equal to opposite by adjacent. ஓகேங்களா, சரியா? அண்ட் இதை தொடர்ந்து இதவே வச்சு பேஸா நம்ம எப்படின்னா by 3 get 3 ஆஃபர் மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் இந்த மூணு ரிலேஷன் படிச்சா நமக்கு எக்ஸ்ட்ரா 3 ரிலேஷன் ஃப்ரீயாகவே தெரிஞ்சிடும். அது என்னன்னா sin thetaவோட உல்டா, that we call it as cosecant. cosec theta ஷார்ட்டா cosec theta ன்னு சொல்லுவோம். ஓகே, cosec theta is actually 1/sin theta. அப்போ 1/sin theta னா based on இந்த ரிலேஷன், அதாவது இங்க இருக்கிற ரிலேஷன் நான் எடுத்துட்டு வரும்போது it becomes as hypotenuse by adjacent, opposite. ஓகே, அண்ட் சிமிலர்லி இங்க இருக்கிற cos theta வந்து உல்டா போட்டுன்னா we call it as secant theta. Secant theta is actually 1/cos theta. 1/cos theta can be written as hypotenuse divided by adjacent theta. Okay, and similarly tan ulta பண்ணோம்னா we call it as cot theta. Cot theta is equal to 1/tan theta, which is equal to adjacent by opposite. ஓகே, சரிங்களா? ஓகே, இப்போ ஒரு 6 ஃபார்முலாஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 3 ஃபார்முலாஸ் நம்ம படிச்சிட்டோம்னா இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் மாதிரி. அண்ட் அகைன் வந்து secant theta எப்படி 1/cos theta, cos theta is equal to 1/secant theta. ஸோ அதே மாதிரி cosecant theta is equal to 1/secant theta, sin theta is equal to 1/cosecant theta.
and of course cot theta is equal to 1 by tan theta is equal to 1 by cot theta. சரியா? ஸோ இதுதான் வந்து பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன். ஸோ இது நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது இந்த ஃபார்முலாஸை மட்டும் ஒரு வாட்டி எழுதி பார்த்துக்கோங்க. எனக்கு என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலாஸ் மட்டும் எழுதுங்க. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி பாருங்க. இந்த ஃபார்முலாஸ் எழுதி பார்த்துட்டு இதை நீங்களே எழுதிக்கோங்க. ஓகே, இந்த நேம்ஸ் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ பேஸ்ட் ஆன் திஸ் இது ஒரு 3-4 சம்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ if sin A is equal to sin A is equal to 3 by 4. Okay, find cos A and tan A அப்படின்னு கேட்குறாங்க. What is cos A, tan A? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட பேசிக் ட்ரையாங்கிள் வரைங்க. சரியா? ஒன்ஸ் ட்ரையாங்கிள் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இங்கே சைன் சொல்லிட்டேன். ஸோ ஆங்கிள் ஏவை இதுதான் ஆங்கிள் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? ஒன்ஸ் இது ஆங்கிள் ஏன்னு கன்சிடர் பண்ணிட்டேன்னா ஆப்போசிட் சைட் இந்த சைனோட ஃபார்முலா என்ன? sin A is equal to opposite side by hypotenuse. ஓகே, ஸோ ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து 3. அப்போ 3 வந்து இந்த சைடு, 4 வந்து அட்ஜசன்ட் ஹைப்போட்டென்யூஸ் சைடு. அப்போ 4 இது. ஓகே, அண்ட் கீழே இருக்கிறது வந்து நமக்கு தெரியாது, அது தட் இஸ் அட்ஜசன்ட் சைடு தெரியாது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து பித்தகோரஸ் தியரம் தெரியும். ஸோ பித்தகோரஸ் தியரம் படி 4 ஸ்கொயர், அதாவது ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். Okay, 4 square na 16, 3 square is 9 plus x square. Okay, therefore x square is equal to 16 minus 9, which is x square is equal to 16 minus 9 is 7. X is equal to plus or minus root of 7. Okay, so இங்க இருக்கிற x ஓட வேல்யூ வந்து plus or minus root of 7 வருது. சரியா? or most probably okay, just a second. Yes, so இந்த கொஷனுக்கு நம்மளோட adjacent side வேல்யூ வந்து root of 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம plus or minus போட வேண்டாம், just 7 மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ கொஷனில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா cos A and tan A கேட்டிருந்தான். cos A and tan A. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நான் இங்கே எழுதலாம். cos A is equal to, cos A ன்றது என்ன ஃபார்முலா? cos A is equal to adjacent by hypotenuse. Sorry. Once again. Adjacent by hypotenuse. Adjacent value is root 7. Hypotenuse is 4. ஓகேங்களா? அண்ட் இது தொடர்ந்து அப்படியே tan A. tan A is equal to opposite by adjacent.
tan க்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. tan a ல ஒன்று sin by cos ன்னு பார்த்தோம். ஸோ நீங்கள் அந்த ஃபார்முலா எழுதலாம். இந்த சம்முக்கு டைரக்ட் ஃபார்முலா வந்து இந்த ஆப்போசிட் பை adjacent. ஓகே, ஸோ ஆப்போசிட் பை adjacent வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் adjacent வேல்யூ இஸ் √7. ஓகே, ஸோ ஒரு சிம்பிளான சம் பார்த்தோம். சரியா? ஓகே, ஒன் மோர் சம். ஓகே, எஸ். நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ஹாஃப் வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இருக்கிற மேஜர் வேல்யூஸ் என்னென்னா, இப்போ கொடுத்துருக்க கொஷனில் வந்துட்டு திஸ் இஸ் 13. ஓகே, 13, இது வந்துட்டு 12 அண்ட் இதை வந்து மென்ஷன் பண்ணலை. சரியா? ஓகே, பேஸ்ட் வந்து நமக்கு வந்து மேஜர் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க. பித்தாகரஸ் தியரம் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போடென்யூஸ். சரி, ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் 13 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 12 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 13 ஸ்கொயர் இஸ் 169 equals 144 plus x square. Okay, so x square is equal to 169 minus 144, which is 25. X is equal to 5. Answer. Okay, va? சரியா? So based on this, அப்படியே trigonometric relations try பண்ணலாமா? சரியா? ஸோ இங்கே வந்து வேல்யூ 5ன்னு போட்டுக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைன் தீட்டா வந்து இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். கொஷின் இங்கே தான் கொடுத்துருக்கான். இஸ் தீட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் சைன் தீட்டா equals sin theta is equal to opposite by hypotenuse. So 12 by 13 cos theta is equal to 5 by 13 tan theta is equal to opposite by adjacent. Upon opposite value is 12, adjacent value is 5.
ஓகே 12/5 சரிங்களா ஓகே அண்ட் ஐ திங்க் ஓரளவுக்கு இன்கேஸ் இந்த கொஷின்ல வந்து இன்னும் ஃபர்தராக மற்ற ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன்ஸும் கண்டுபிடிக்கணும்னா அது சிம்பிள் கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் உங்களோட சைன் வேல்யூ உல்டா போட்டுருங்க 13/12 கொசிகன் தீட்டா என்னன்னா கொசிகன் தீட்டா இஸ் ஹைப்போட்டென்யூஸ் பை ஆப்போசிட் அண்ட் அதே மாதிரி சீக்கன் தீட்டா secant theta is 13/5 that is hypotenuse by adjacent and similarly cot theta is equal to 5/12 that is adjacent by opposite okay yes சரிங்களா we'll move on to இப்போ I think ஓரளவுக்கு ஒரு பேசிக் ஐடியா சொல்லியிருக்கேன் இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் போகலாம் okay trigonometric identities sorry I think I'll just type it okay trigonometric identities okay first பார்க்க போறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி ஓகே இந்த 3 ஐடென்டிட்டியுமே கொஞ்சம் நான் போல்டாகவே எழுதுறேன் சரியா ஐ மீன் கொஞ்சம் பெருசாக எழுதுறேன் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி வந்து சைன் ஸ்கொயர் ஓகே ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 1 சரியா இது வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அண்ட் இது தொடர்ந்து செகண்ட் ஐடென்டிட்டி இஸ் 1 plus tan square equals secant square சரியா ஓகே 1 plus tan square is equal to secant square theta ஓகே எல்லாத்துக்கும் அந்த தீட்டான்ற பார்ட் வரும் பட் நான் ஜெனரலாக இப்போதைக்கு ஆல்ஃபபெட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகே 1 plus a sin square a plus cos square a similarly இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 plus tan square a equal to secant square a okay so and இது தொடர்ந்து third identity 1 plus cos square a 1 plus cos square a is equal to cosecant square a சரியா ஓகே I think okay trigonometric identities and so trigonometric identitiesல இருக்கிற sums வந்து will work out okay so yes நம்ம வந்துட்டு trigonometric identities வந்துட்டு இந்த அண்ட் இது ஜஸ்ட் trigonometric identities மட்டும் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் trigonometric identitiesல இருக்கிற சம்ஸ் வந்துட்டு நம்ம செப்பரேட்டா இன்னொரு பார்ட் 2 செஷன்ல கவர் பண்ணலாம் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து trigonometric ratios அண்ட் trigonometric identities இது மட்டும் பார்த்துருக்கோம் ஸோ ஜஸ்ட் இது மட்டும் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க அண்ட் எஸ் வில் see you again kindly subscribe our channel
தேங்க்யூ.